நண்பர்களே, வெல்கம் டு 20 லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த ஏரியாவில் தான் மட்டி எடுக்க போகிறோங்க. இன்றைக்கி மீன் பிடிக்கலாம் தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியில் நிறைய மட்டி இருக்குதுங்க. அதனால் சரி மட்டி எடுப்போம்னு முடிவு பண்ணிட்டேங்க. அதனால் மட்டி எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, நீங்கள் நல்ல தண்ணியில் மட்டி பிடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் மட்டி எடுக்கிற இடம் வந்து இந்த ட்ரைனேஜ் வேஸ்டேஜ் எதுவும் இல்லாத, அதே நேரத்தில் ஃபேக்ட்ரி வேஸ்டேஜ் எதுவும் இல்லாத குளமோ அல்லது ஏரியோ தண்ணி சுத்தமாக இருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சுத்தமாக இருந்தால் மட்டும் நீங்கள் இதுலேருந்து எடுத்து மட்டியை சாப்பிடுங்க. அதே நேரத்தில் மட்டி கறியை நல்லா வேக வைக்கணுங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கழிவு நீர் கலக்கிற இடத்துலையோ, அதே மாதிரி இந்த தொழிற்சாலை கழிவுகள் எதுவும் கலக்கிற ஏரியில் எதுவும் குளத்துலையோ மட்டியோ மீனோ பிடிச்சி சாப்பிடாதீங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதில்லை. நண்பர்களே, இங்கே பாருங்கள், நான் வந்து ஏரிக்கு வந்துடுவேன். ஏரியில் நீங்கள் மட்டி வேட்டை தான். சரி, இங்கே புளி எடுக்கலாம் தாங்க வந்தேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கரையில் நிறைய மட்டி இருந்தது. இப்போ அதை தான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நிறைய மட்டி இருக்குது. இங்கே தான் எடுத்தேன். அப்படியே தரையில் தோண்டி பார்க்க வேண்டியதாங்க. நிறைய மட்டியெல்லாம் போட்டு நான் ஏரியில் மீன் பிடிச்சதில்லை, கடலில் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி மட்டி போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இருக்கிறேங்க. ஆனால் இந்த மாதிரி எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுங்க. இந்த பாட்டிலோடலாம் நிறைய இந்த குடிகார பசங்க போட்டு வச்சுருப்பானுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு பெரிய டெக்னிக்லாம் இல்லை. ஒரு இடத்துல இருக்குதுன்னு தெரிஞ்சு அப்படியே கை வச்சு எடுக்க வேண்டியது தான். அப்படி தான் எடுக்கிறேன். அங்கே உள்ளே பச்சு வச்சு எடுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பாருங்க. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் இயற்கையாக வளர்கிறது தாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதில் தான் மட்டி இருக்குது, இருந்துச்சு, இங்கே தான் கிடக்கு. கரையில் தாங்க எடுக்கிறேன். ஆழத்தில் இருக்குமான்னு தெரில, ஆனால் இல்லாமலாம் இருக்காதுங்க, இருக்கும் கண்டிப்பாக.
இது நல்ல தண்ணி தாங்க. இது நான் கலக்கி சேராயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அது பாருங்க, தண்ணிலாம் நல்லா தெளிவாக ஏரி தண்ணி தான். நேச்சர் இப்படி தான் வருவோம். தண்ணிலாம் இறங்கலை, கரையில் வந்து தான் எடுக்கிறேன். கடலில் வந்தால் தண்ணியில் இறங்கி எடுப்பேன். கரையில் இருக்கும்போது நம்ம எதுக்கு தண்ணியில் இறங்கணும்? இவ்வளோ மட்டும் எடுத்துருக்கேன். இன்னும் எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்க்கலாங்க. நான் ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் தான் வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே என்ன நடக்குது பாருங்கள். பாட்டில் நிறைய இருக்குதுங்க. வருங்க பாட்டில் வரும். பார்த்து கை வைக்கணும். அதான் பயந்து கை வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலையும் இப்படி இருக்காது. சில இடத்துல இந்த மாதிரி பாட்டில் வரலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இதெல்லாம் யாரும் பொச்சு வச்ச மாதிரி அப்படியே கலந்து போய் கிடக்குதுங்க. அதெல்லாம் அப்படியே மறுபடியும் தடவும். இதிலே நிறைய ஓட்டம்லாம் இருக்குது.
எவ்வளோ பெரிய மட்டி. இதே ஒரு சிலது இருந்தால் பாருங்கள், இது வந்து நீட்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இதெல்லாம் குண்டாக இருக்குது. இதெல்லாம் ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. உயிரோட இருக்குதுன்னா மட்டி வெயிட்டாக இருக்கும். செத்து போயிருந்ததுன்னா இந்த பாருங்கள், இதுமாரி தக்கையாக இருக்கும், அதாவது பொழந்துன்னு இருக்கும். இதெல்லாம் உயிரோட இருக்குது தான், வச்சா உள்ள கறி இருக்குங்க. இது வரைக்கும் இவ்வளோ எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்கலாம். வேறு இடத்துல தூண்டி பார்க்கலாம். இந்த மட்டி எடுக்கிறதுக்கு நான் எடுக்கிற டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை வச்சு பார்ப்பேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு மட்டி இருந்ததுன்னா அந்த இடத்துல பக்கத்தில் சோண்டி பார்க்க வேண்டியதுதான். ஒரு இடத்துல இருந்தால் இருக்குங்க, அப்படி தான் நான் பார்ப்பேன். சில இடத்துல அதிகமாக இருக்கும், சில இடத்துல கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல எடுத்துட்டேன் நான், வேறு இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இங்கே தண்ணி தெளிவாக இருக்கா? இங்கே நான் இன்னும் எதுவுமே பண்ணல. இங்கே தூண்டி பார்க்கலாம். பாருங்க, அது ஒரு மட்டி கச்சிருக்கு. பாருங்க, ரெண்டாவது. சில இடத்துல கம்மியாக தாங்க இருக்கும், ஒரு சில இடத்துல அதிகமாக இருக்கும். ஒரு மூணாவது ஒரு மட்டி. அப்படியே கரையிலும் தூண்டி பார்க்க வேண்டியதான். பாருங்க, இடத்துல ஏதோ 4 மட்டி எடுத்துருக்கேன். பாருங்க, 5. அந்த 5 நிமிஷம் கூட ஆகலை.
பஞ்சில் போகிறதுக்குள்ளே எடுத்துக்க வேண்டியதான். வர வந்து இப்போ தான் ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை, இவ்வளோ மட்டும் எடுத்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. சின்னதெல்லாம் ரொம்ப சின்னதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் பெருசாக இருந்தால் மட்டும் எடுத்துக்குவேன். இப்போ ஒன்று மட்டும் நீட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே தெளிவாக தான் இருக்குது, தெரியுதுங்க. இங்கே எடுத்து காட்டுறோம் பாருங்கள், இங்கே இருக்குதான்னு தெரியல. இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இங்கே இருக்குது. நிறையா இருக்குதுங்க, அதை பாருங்க. இதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த இடத்துல நிறைய இருக்குதுங்க. அதான் இருந்ததுன்னா கிடைக்கும், இல்லைன்னா தேடினே இருக்க வேண்டியதான். இன்றைக்கி ஃபுல்லாக தேடினாலும் கிடைக்காது, இல்லைன்னா கிடைக்கும் போது எடுத்துக்க வேண்டியது தான். உங்கள் ஊர் ஏரி குளத்துலையும் இந்த மாதிரி தேடி பாருங்கள், கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நான் இது வரைக்கும் இதை சாப்பிட்டதில்ல. சரி, இன்றைக்கி எத்தனை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான். நிறைய இருக்குதுங்க. இப்போ வந்து ஒரு 2 நிமிஷம் எடுத்துட்டோம். ஆற்று மட்டிலாம் சாப்பிட்டுக்கிறேன், கடல் மட்டியும் சாப்பிட்டுக்கிறேன். இந்த ஏரி மட்டியும் சாப்பிட்டதில்ல. நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா? இங்கே எதிர்க்க தான் எடுத்தேன், காமிச்சேன். இந்த அத்தை பாருங்க, ஒரே வீடியோ தான், எடிட்லாம் பண்ணல, எதுவுமே எடிட்லாம் பண்ணல. பாருங்க, இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ இருக்குது, இந்த ஒரு இடத்துல மட்டும். இயற்கை கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இயற்கை தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இன்றைக்கி இயற்கை நம்ம கொடுக்கணும்னு நினச்சிச்சு, கொடுக்குது. எத்தனை நாள் நான் வந்துட்டு ஒன்றுமே இல்லாதெல்லாம் போயிருப்பேன்.
ஒன்றுமே இல்லாதலாம் போனதில்லை. இருந்தாலும் சின்ன சின்ன மீன்களும் தூக்கி தண்ணியில் போட்டுருவேன். அது எடுத்துன்னு போய் நம்ம என்ன ஒன்றும் சமைக்க முடியாது. அதனால் ஆனால் இன்றைக்கி நிறைய கிடச்சிருக்கு. இன்றைக்கி இதை வச்சு தூண்டி போட்டு பார்க்கலான்னு ஒரு ஐடியா. இன்றைக்கி இதை எடுத்துன்னு போய் தூண்டில் போட்டு பார்க்கலாங்க. எல்லாத்தையும் எப்படியோ தூண்டியில் போட போகிறது கிடையாது. ஏன் ஒரு 20-30 மட்டி போடுவோம், அவ்வளோதான். மிச்சம்லாம் சமைக்கிறதுக்கு தான். இதெல்லாம் ஏன் இங்கே இவ்வளோ இருக்குன்னா, இதெல்லாம் ஆனால் எடுக்கிறது கிடையாது நம்ம ஆளுங்க. அதனால தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய எடுத்தாச்சுங்க. ஆனாலும் இருக்குது இன்னும். நான் எத்தனையும் கரையில் தான் தேடுறேன், தண்ணியில் இறங்கவே இல்லை. வெறும் கரையிலேருந்து ஒரு அடி ஆழத்தில் தான், ஒரு அடிக்குள்ளே தான் எடுத்துன்னு வரேன். அதுக்கே இதை பாருங்கள், உங்கள்கிட்ட காமிச்சேன் இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ. தேவையானது வரைக்கும் எடுத்துக்கின்னு கிளம்பிட வேண்டியது தான். ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. பாருங்க, இது இங்கே ஒரு இடத்துல மட்டும் இவ்வளோ எடுத்துக்குங்க, இந்த இடத்துல மட்டும் இவ்வளோ எடுத்துக்குங்க. அதேமாரி இந்த இங்கே இவ்வளோ எடுத்துங்க. பாருங்க, இங்கே எத்த மட்டி இவ்வளோ. இந்த மட்டியை வெயிலில் மட்டும் வைக்காதீங்க. வெயிலில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக பொழந்துடும். அதனால் உயிரோடு இல்லைன்னா தண்ணியில் போட்டு வைங்க. தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அப்படியே இருக்கும். பாருங்க, ஒரு பை ஃபுல்லாக ருப்பியாச்சு. ஒரு பையனா பாதி பை ருப்பியாச்சுங்க. நண்பர்களே, பாருங்க, இந்த மட்டியில் வந்து கறி கம்மியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய எடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்ற அளவுக்கு கறியை கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். இது ஒன்றும் பெரிய கம்ப சூஸ்திரம் இல்லை, குழந்தை கூட எடுக்கலாம். ஆனால் நம்ம தேட்டத்தில் மட்டி இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாதுங்க. நீங்கள் போகிற குளத்தில் மட்டி இருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் போய் எடுங்க. இல்லாத குளத்தில் போய் நீங்கள் தேடி உட்காந்துக்காதீங்க, ஒன்றும் கிடைக்காது. உண்மையில் இது பாருங்கள், இந்த பை ஃபுல்லாக ஏறி மட்டி பிடிச்சாச்சிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.